ஏறப்படி இறங்கப்படி எங்கும் படி எதிலும் படி நியாயம் தானா தொழிலாளிக்கு 1000 ரூபாய் பென்ஷனாம் ஐயோ ஆத்தாடியோ தொழிலாளிக்கு 1000 ரூபாய் பென்ஷன் தானாம் அநியாயம் அம்மாடியோ ஆத்தாடியோ எம்எல்ஏ எம்பிக்கு தொழிலாளர் சட்டத்தொகுப்புகளில் திருத்தம் தேவை. மீண்டும் ஓபிஎஸ் எனப்படும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டம் தேவை என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிய மஸ்தூர் சங்கம் பிஎம்எஸ் சார்பில் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டம் சார்பில் புரசைவாக்கம் வெள்ளாளர் தெருவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிஎம்எஸ் சென்னை மாவட்ட தலைவர் திருமதி சர்மிளா தலைமை தாங்கினார். சென்னை மாவட்ட செயலாளர் திரு மணிகண்டன் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் தேவராஜ் முன்னிலை வகித்தார். மாவட்ட செயல் தலைவர் கேசவலு வரவேற்பு உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நம்முடைய மாவட்ட தலைவர் திரு சண்முகாஜி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முன்னிலை வகிக்கும் திரு தேவராஜ் பொருளாளர் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் அவர்களையும் திரு மணிகண்டன்ஜி பொதுச் செயலாளர் அவர்களையும் திருப்பதி ஆற்ற கொண்டிருக்கும் நம்முடைய பிரபாகரி சீனிவாசன்ஜி அவர்களையும் திரு சரவணபாபுஜி அவர்களையும் திரு சுந்தர்ஜி அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக சென்னை கார்பரேஷன் அவர்கள் புத்தகமஞ்சி அவர்களையும் மற்றும் எம்பிசி பொதுச் செயலாளர் திரு ராஜேஷ்ஜி அவர்களையும் டிஆர்பிஎஸ் பொதுச் செயலாளர் திரு ராஜேஷ்ஜி அவர்களையும் திருப்பதி ஆற்றுநர் கிரீஷ் ஆர்யா அவர்களையும் வருகின்ற வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இளங்கோவஞ்சி கோஷம் போட அழைக்கின்றோம். நாட்டின் வளர்ச்சிக்கு உழைத்திடுவோம் வாருங்க, தொழிலாளி வளர்ச்சிக்கு பிஎம்எஸ் சேருங்க. வாழியவே பிஎம்எஸ் வாழியவே. சட்டத்தை மாற்றியமை மத்திய அரசே போனஸ் சட்டத்தில் 7,000 உச்சவரம்பு 18,000 ரூபாயாக 30 நாள் வேலைக்கு 18,000 ரூபாயாக போனஸ் சட்டம் மாற்றியமை ஆண்டாண்டு காலமாக 7,000 உச்சவரம்பு நியாயம் தானா போனஸ் சட்டத்தை திருத்தியமை மத்திய மாநில அரசுகளே நிதி இல்லை என்று சொல்லி ஆட்குறைப்பு செய்யாதே சிக்கனம் என்று சொல்லாதே சீரமைப்பு என்று சொல்லி பதவிகளை குறைக்காதே அலுவலகத்தை மூடாதே பிடெக் படித்துவிட்டு எம்டெக் எம்பிஏ படித்துவிட்டு நம்ம நாட்டு இளைஞர்கள் வேலையின்றி திரியும் போது அரசு துறையை மூடாதே. சென்னை மாவட்ட பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பாக ஆல் இந்தியாவுடைய பிஎம்எஸ் கால் ஒட்டி இன்னைக்கு அனைத்து துறை தொழிற்சங்கங்களும்
பாரதிய மஸ்தூர் சங்கத்துடன் இணைந்த அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தை போராடிட்டு இருக்க இன்னைக்கு வெற்றிகரமா பண்ணியிருக்கோம். இதனுடைய கோரிக்கை வந்து போனஸ் உச்ச வரம்பை 7,000 18,000 உயர்த்தணும். மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து தொழிலாளர்களுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த கிராஜுவிட்டி அப்படின்ற விஷயத்துக்கு வந்து 15 நாள், ஒரு வருஷம் வேலை செஞ்சா 15 நாள் இருக்குது, அதை 30 நாளா உயர்த்தி கொடுக்கணும். அந்த கிராஜுவிட்டியுடைய சீலிங்கை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்த வேண்டும். அனைத்து வகை தொழிலாளர்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி புதிய தொழிலாளர் சட்டத்துல தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருக்கின்ற ஒரு சில ஷரத்துகளை மாற்றி அமைச்சு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அங்கன்வாடி, ஆஷா, நம்ம ஊர்ல இருக்க டாஸ்மார்க், இந்த அம்மா உணவகத்துடைய தொழிலாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் தொகுப்பூதியம் என்ற பேர்ல ஒரு மிக மிக குறைவான ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது. அந்த பணத்தை வந்து உயர்த்தி இன்றைய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி அதை உயர்த்தி கொடுக்கணும். இபிஎஃப், இஎஸ்ஐசி இது இந்த உச்சவரம்பெல்லாம் இல்லாம அனைத்து தொழிலாளருக்கும் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். குறைஞ்சபட்ச பென்ஷனை 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபான்னு வாங்கி இந்த இடத்துல 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தது இந்த மத்திய அரசாங்கம் தான். ஆனால் அது உயர்த்தி கொடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு 1000 ரூபாய் என்பது உணவுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ போதாது என்பதால் அதனை அந்த பென்ஷனர்களுக்கு 7,500 ரூபாவாக உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நேஷனலைஸ் பேங்க்ல எல்லாருக்கும் 5 நாள் வேலை அந்த முறையை வந்து அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஊபர், ஓலா போன்ற நிறுவனங்கள் இருப்பதனால ஆட்டோ தொழிலாளர்கள் மற்ற ஆட்டோ அனைவருக்கும் பெட்ரோல் விலை ஏற்றுவதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு பணி நிரந்தரமானதான் நாங்கள் கேட்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி வந்து கணவரால கைவிடப்பட்டவங்க, குழந்தைங்களால கைவிடப்படுங்க, அப்படிதான் எல்லாமே வேலை செய்யும். எல்லாம் வசதியானவங்க யாரும் இங்கே வேலை செய்யல. எல்லாம் ஒரு எப்படி சொல்ல படித்தவங்க, டிகிரி வாங்கினவங்க யாரும் இங்கே வேலை செய்யல. படிக்காதவங்க எல்லாம் வரப்போ வயசுல வந்து 21 வயசு 22 வயசுல வேலைக்கு வந்தவங்க நாங்கள். இப்போ எங்களுக்கு 37 வயசு. அது இதுக்கு மேலே நாங்கள் வெளியில் போய் வேலையும் தேட முடியாது. கொரோனா பீரியடில், ரஜா புயலில், வர்ணா புயலில் எல்லாத்துலேயும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருந்தீங்க, நாங்கள் வந்து இங்கே வேலை செஞ்சோம். அந்த ஒரு கருணை அடிப்படையில் எங்களை பணி நிரந்தரம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் வேற எதுவுமே எங்களுக்கு இலவசன்றதே எங்களுக்கு வேண்டாம். இந்த பஸ்ஸில் இலவசம், கேஸ் இலவசம் எங்களுக்கு இலவசமே வேண்டாம். நாங்கள் உழைச்சி நாங்கள் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தா போதும், சுயமரியாதை கொடுத்தா எங்களுக்கு போதும். வேற எதுவும் நாங்கள் கேட்கல. தனியார் இந்த வித்தியாசங்கள்லாம் சொல்ல சார், அனைவருக்கும் ஓபிஎஸ் தான் கேட்குறோம். இந்த ஃபண்டு விஷயத்தை பொறுத்தவரையிலும் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு வந்து ஏற்கனவே கொடுத்தது போல சம்பளத்தில் கடைசி வருஷம் 12 மாதத்தில் ஆவரேஜாக 50% தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபண்டு இருக்கணும் போது நீதி விஷயங்களை கரெக்ட் பண்ணுவதற்கு பணம் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும். தொழிலாளர்கள் கண்டிப்பாக அதை நம்புகிறோம். இதே விஷயத்தை மாநில அரசும் கார்பரேஷனும் மற்றவர்களும் செய்யணும். முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கார்பரேஷன் இருக்கின்ற டிரான்ஸ்போர்ட் உட்பட அனைத்து கார்பரேஷன்லையும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்ஐசி நிர்வாகமே ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யாதே வேலை நீக்கம் செய்யாதே போராட்டம் டிஎம்எஸ்ஸின் போராட்டம் நாடு தழுவிய போராட்டம் வெல்லட்டும் டிஎம்எஸ்ஸின் கோரிக்கை வெல்லட்டும் ஜெய் பிஎம்எஸ் ஜெய் பிஎம்எஸ் ஜெய் பிஎம்எஸ்